குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பாருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். கலைஞருக்கும் பராசக்தி தலைவனுக்கும் பாசுரத்துக்குன்னா அவரை மாதிரி ஒரு அவரை நேசிக்கிற ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது. நம்ம சித்தாந்தம் வேறு, கொள்கை வேறு, பாணன் பிராட்டப்பு அவரது வேறு. இங்கே என்னுடைய சகோதரர் மணி சொன்னதைப் போல் விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு மதிப்புரை என்றால் அது போலியானது, அது ஒரு வஞ்ச புகழ்ச்சி, அதில் ஃபேக். அது ஒரு 100 ஆண்டு கண்ட ஒரு தலைவன் திருக்குவளை எங்கேயோ சூரியன் கண்விழிக்காத ஒரு கிராமத்திலேருந்து அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிர்கொண்டு 13 வயசில் தோளில் போட்டுக்கிற தூண்டை இடுப்பிலே கட்டி கொண்டு அவர்களை பார்த்து கரம் கூப்பிய பொழுதுதான் நன்னூல் சுயமரியாதையை சுடர்விட்டு எழுந்தது. அந்த இனத்திற்காக, தமிழ் மக்களுடைய உணர்வுக்காக, அங்கீகாரத்திற்காக, அந்த சுயமரியாதைக்காக தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பயணத்தை தொடர்ந்த ஒரு அற்புதமான தலைவர். இவங்கள மாதிரி நான் அரசியல், சட்டமன்றம் அதெல்லாம் இல்லை. அவர் எப்படி இந்த சமூகத்தை, தலைவர்களை நேசித்தார். அவருக்கு தனிப்பட்ட விருப்பு கிடையாது. இன்றைய 2024 இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் தனிமனித வெறுப்பு உச்சத்தில் இருக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த்தி அட்மாஸ்பியர் கிடையாது. சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க என்னுடைய குடும்ப சகோதரி. ஆங்கிலமும் தமிழும் கைகட்டி நிற்கும். மா சுப்பிரமணியன் 30 வருஷமாக எனக்கு தெரியும். அவர் அமைச்சராக எல்லோரும் இப்போ பார்க்குறாங்க. 12 மணி வெயிலில் அந்த சைதாப்பேட்டையில் கலைஞர் ஆர்ச்சில் மைக்கை பிடிச்சி நெத்தி வேறு கட்சிக்காக பணியாற்றிய தலைவன் தான் இன்றைக்கி அமைச்சர். சும்மா இங்கே எதுவுமே வந்துடாது. தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். ஒரு கல்லூரி பேராசிரியர், அவங்க அப்பா தமிழச்சி தங்கபாண்டியன், என்ன அவங்க பாரம்பரியம் அண்ணன். அவங்க அம்மா ஒரு வைணவர். திருப்பதியிலேருந்து வாலி ஒரு தடவை அவதார புருஷன் ராமனை பற்றி ஆனந்த விகடனில் எழுதுகிற பொழுது வாலியினுடைய ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இருந்தவன் நான், சிஷ்யன். அவருடைய ஆசீர்வாதங்களை, சோசார் ஆசீர்வாதங்களை, கலைஞருடைய அன்பை, ஆசீர்வாதத்தை பெற்றவன். இதை விட ஒரு பெரிய தகுதி என்ன வேணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டார்வர்ஸ் மனசுலையும் ஒருத்த இடம் பெறன்னா இதை விட சொத்து சுகம் ஏதாவது வேணுமா? அப்போ அப்போ பேசினாங்க தமிழச்சி தங்கபாண்டியன் சகோதரர், பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காக. ராமனுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவதார புருஷன் ஆனந்த விகடனில் வாலி எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் கால் கலைஞர்கிட்டேருந்து வரும். பிரமாதமாக இருக்கா தமிழ், அதான் கலைஞர். அந்த நேசிக்கிறவர்களே நேசிக்கப்படுவார்கள் என்பதற்கு வாழ்கால உதாரணம். மணி சொன்ன மாதிரி இந்த ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி பவரில் இருக்கிறதுனாலன்னு இல்லை, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இந்த கூட்டம் இப்படி தான் நடக்கும். இதை விட சிறப்பாக நடக்கும். ஆளுங்கட்சி, ஆட்சி, மிஷினரி, அந்த பேஸ்மெண்ட், அந்த உழைப்பு. அவரை மாதிரி ஹியூமர்லாம் கிடையாது. ஒரு நாள் கோபாலபுரத்துக்கு போய் உட்காந்தேன். ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திருப்பதி லட்டு கொடுத்தார். என்ன அப்படின்னார். திருப்பதி லட்டு. அந்த ரெஸ்பெக்ட் த ஃபீலிங்ஸ், மாற்று உணர்வுகளை மதிக்கக்கூடிய மகத்தான தலைவர் அவர். எல்லார் மேலேயும் விமர்சனம் இருக்குது. அவர் மேலேயும், இறைவனை தவிர எல்லாரும் விமர்சனத்துக்கு, இறைவனே விமர்சனத்துக்கு உள்ளாரா அது வேறு விஷயம். அப்போ லட்டு கொடுக்கும்போது அவர் சொன்னார், இது வரைக்கும் எனக்கு எல்லோரும் அல்வா தான் கொடுத்துருக்கான், இப்போ தான் முதல்ல நீ லட்டு கொடுத்துருக்க அப்படின்னு. கலைஞரை மாதிரி இங்கே பேசுகிறவங்க சொன்னாங்க. 94 வைகோ எனக்கு மிக நெருங்கிய நண்பர். இந்த கோயம்பேட்டில் இருக்கிற இந்த இடத்துக்கு வரும்போதே கண்கலைங்க வந்த என் மறைந்தும் மறையாமல் என் நஞ்சத்தில் கல்வெட்டு மாதிரி உட்காந்துருக்கிற விஜயகாந்த் என்னுடைய அன்பு சகோதரன். அவர் சொல்லி நான் எவ்வளோ கலைஞரை பற்றி விமர்சனங்கள் வரும், கட்சி வரும். இன்றைக்கி கலைஞர் இல்லை, கேப்டன் இல்லை. அவர் கேப்டனுக்கு திருமணம் பண்ணி வச்சது கலைஞர். சசிகலா நடராஜனுக்கு திருமணம் பண்ணி வச்சது கலைஞர். பல முரண்பாடுகள் இருந்திருக்கும். பின்னாடி அவர் சொல்லுவார், நான் என் ஜாதகம் என்ன சும்மா தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லுவார், நான் நல்லது செய்தவர்களெல்லாம் என்னை குத்தி இருக்கிறார்கள். நான் யாருக்கு எதுவும் செய்யலைன்னா கூட அவன் தான் என்னோட கூட இருக்கான். அதனால தான் இந்த கட்சி 60 வருஷமாக இருக்குன்னார். அவரை விட்டு எத்தனையோ பேர் போயிருக்காங்க.
அவர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் கூட தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னேன், அதெல்லாம் பேரை சொல்ல விரும்பலை, இப்போ அது சபை நாகரிகம் கிடையாது, அவர்கிட்ட பேசலாம். நான் அவரிடம் எனக்கு அவர் கொடுத்த சலுகையும் அவரிடம் பேசுகிற அந்த ஒரு மகன் மாதிரி அவர்கிட்ட பேசுகிறதுக்கு சிரிப்பார். அவர் எவ்வளோ பெரிய தலைவர், மூதறிஞர் ராஜாஜி, எல்டர் ஸ்டேட்ஸ்மன், பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா. சவுத் மெட்ராஸ் கான்ஸ்டியூன்ஸை பற்றி பேசினாங்க. 2வது தடவை வந்திருக்காங்க சகோதரி. முரசொலிமாறன் திராவிட இயக்கத்தினுடைய கருவூலமாக இருந்தவர், திராவிட இயக்க வரலாறு எழுதினவர், என் மேன் ஆஃப் பிரின்சிபல் டிசிப்ளின் பர்சனாலிட்டி முரசொலிமாறன். அவர் தென்சென்னை வேட்பாளராக இருக்கும்போது ராஜாஜிட்டு ஆசீர்வாதம் வாங்கின படம்லாம் இருக்குங்க. நட்பு வேற. ராஜாஜிட்ட கேட்டான் ஒருத்தன், நீங்கள் எப்படி நினைவு கூறப்படுவீர்கள்னு. அவர் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்திருக்கார், கவர்னர் ஜெனரல், பிரிக்கப்படாத மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதெல்லாம் சொன்னார், நான் இருந்த பதவிகளெல்லாம் அரசு பதவிகளெல்லாம் ரிஜிஸ்டரில் தான் இருக்கும். நான் எழுதிய சக்கரவர்த்தி திருமகனும் வியாசர் விருந்தும் மகாபாரதமும் ராமாயணமும் மக்கள் மனதில் கல்வெட்டுகளாக இருக்கின்றனர். கலைஞர் வெறும் முதலமைச்சர் மட்டுமில்லை, அவர் பாயும்புலி, பண்டாரவன்னியன், பொன்னர் சங்கர், சங்கத்தமிழ், குரலோவியம், 10,000 கடிதங்கள் 2 வரி எழுத முடியல. சூரியனே 6 மணிக்கு தான் உதிக்கிறார், 5 மணி 4 மணிக்கு எழுந்துக்கிற தலைவர். கடைசிக்கு ஒரு வருஷம், அது வயதின் முயற்சி, காலம் கொடுத்த அயற்சி. அவர் மட்டும் இல்லை, இன்றைய முதலமைச்சர். எல்லாரும் விமர்சனம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாரும் மீதும் எல்லாரும் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க முடியாது. இங்கே யாரும் புத்தர், இயேசு, காந்தி கிடையாது. எல்லா விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் 93 பிரிஞ்சு போனார் என்னுடைய அன்பு நண்பர் வைகோ. அதையெல்லாம் தாங்கினார். எம்ஜிஆர் பிரிஞ்சார், தாங்கினார். 77, 80, 84 ஒரு சின்ன பஸ் வரலைன்னா கவலைப்படுறோம். ஒரு சின்ன ஜுரம் வந்தால் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை, தோல்வியை சந்திக்க முடியல. 3 முறை சட்டமன்ற தேர்தலில் தொடர் தோல்வி. 87, 77, 80, 84, 89 வராரு. வந்து 2 வருஷத்தில் ஆட்சி கலையுது. இதெல்லாம் நகமும் சதையும் ரத்தமும் இருக்கிற சாதாரண பலவீனங்களுக்கு உட்பட்ட மனிதர்களால் இதெல்லாம் தாங்க முடியும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் சான்ஸே கிடையாது. அந்த 10-13 வருஷத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டம், போராட்டம். அவருடைய கால்படாத கிராமங்கள் உண்டா? இன்றைக்கி இந்த பில்டிங் திமுகன்ற ஒரு இது இன்றைக்கி நல்லா கம்பீரமாக எழுந்து நிற்கிறதுனா அதில் கலைஞருடைய 75 ஆண்டுகால உழைப்புன்றது, அந்த பேஸ்மெண்ட் அடித்தளம் இருக்காது. அதுதான் சத்தியமான உண்மை. ஃபேக்ட்ஸ் கனாட் பி காம்ப்ரமைஸ் அட் எனி காஸ்ட் அப்படின்னா. சத்தியங்களுக்கு சாட்சிகளே தேவையில்லை. அவர் எவ்வளவு ஆற்றல் உள்ளவர், எவ்வளவு நேசிக்கிறவர். சோசாரை பற்றி, சோசார் கலைஞரை ஒரு முறை ஒரு 1.5 மணி நேரம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது கடைசியாக. கேப்டன் விஷயமாக தான். அப்போ கொஞ்சம் மனசளவில் டிஜெக்டடாக இல்லை, அவர் டிஜெக்டடாக இருந்து பார்த்ததே இல்லை, அப்படியே இருந்தார். எல்லாம் பேசினேன். அப்போ அவர்கிட்ட தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும்னு பெரியாரை பற்றியும் பேசலாம். திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தை கிடந்தாய், மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராயின்னு பெரியாழ்வார் பாசுரம் பேசலாம். சகோதரி சொன்னாங்க இன்றைக்கி, அவங்க அம்மாவை நான் பார்க்கணும்னு நினச்சேன், காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. கலைஞர்கிட்ட இதை சொல்லும்போது, அது என்னையா மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய். இல்லை தலைவரை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. சகோதரி இன்றைக்கி இங்கே வரும்போது பார்த்தேன், ஸ்டேஜில் பேசும்போது செண்பக பூ வச்சுன்னு வந்திருக்காங்க தலையில். மல்லிகை பூக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூ சூட்டு வாரேன். என் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இங்கே இருக்குங்க. பூ வச்சா, எந்த பூ வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் வாடிடும், அதை தூக்கி நம்ம போட்டுருவோம். மல்லிகை பூ மட்டும் தலையில் வச்சா, பெண்கள் வச்ச பிறகு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு 1/2 மணி நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அதை 8ஆம் நூற்றாண்டில் பெரியாழ்வார், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மாநாட்டு புறங்கொள்ளும் இனோன். ஆண்டாளை பற்றி, ஆண்டாள் நாச்சியாருடைய தமிழ் தலைவர்கிட்ட சொல்லும்போது பெரியாழ்வார் இப்படி சிந்திச்சிருக்காரு. மகாலட்சுமியை மனதில் வைத்து கொண்டிருக்கிற பெருமாள், திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தை கிடந்தாய்,
மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராயின்னா அந்த அந்த பூவுக்கு இருக்கிற அந்த குணம், இயற்கையான குணத்தை அவர் வச்சிருக்காருன்னு அதை ரசித்தார். விண்ணுளார் தொழுதேத்தும் விளக்கினை மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்தினை பன்னலார் பையிலும் திருக்கோளிலி அன்னலார் பாதம் அடி தொழுது உயுமினன்னு. அவர் கடவுளை இல்லை, பெரியார், அண்ணா அப்படி வந்தாரா கூட மாற்று சித்தாந்தங்கள், மாற்று மனிதர்களை மதிக்கிற, அந்த உணர்ச்சிகளை நேசிக்கிற, அவர்களை கை தூக்கி விடுகிற, அவர்களோடு சகோதரத்தன்மை பார்க்கிற ஒரு அற்புதமான தலைவர். இன்றைக்கி அந்த அந்த அட்மாஸ்பியரே இல்லை. இன்றைய முதலமைச்சரை பற்றி சொல்ல வந்தது மறந்துட்டேன், நான் வேறு எங்கேயோ போயிட்டேன். கலைஞரிடமாவது ஒரு ஒன்று கற்றுக்கிறார். நான் எதையும் அரசியல், உள்நோக்கு அரசியல் பேச வரல. இது ஒரு பத்திரிகையாளர் அரங்கம், அரசியல் பேசுவது என்பது என் வேலையும் இல்லை. அதனால தான் ஆன்மீகம் ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவராக இருக்குது. வைகோ 94 போயிட்டார். இப்போ 2024 திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராளி வைகோ. அவரை மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் கலைஞரிடம் உழைப்பை பெற்று தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக கருவேல முள்லேருந்து மீத்தேன்லேருந்து ஈத்தேன்லேருந்து மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக, காவேரி பிரச்சனைக்கு எதிராக, நீர் எல்லாத்தையும் அவர் மாதிரி நடந்தவரெல்லாம் கிடையாது. உண்மையை பேசணும். ஆனால் கடந்த இந்த தேர்தலில் திருச்சியில் சுயேட்சை சின்னத்தில் நிற்கணுங்கிறார். இன்றைய முதலமைச்சர் நினச்சிருந்தா திடீர் எலெக்ஷன்லாம் ஆரம்பித்தாச்சு, ஒரு மாதம்தான், இனிமேல் புது சொன்னம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து வெத்துப்பட்டியில் கொடுத்து அது எதுக்கு ரிஸ்க்கு, வேண்டாம் நீங்கள் இதிலேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லாமல், நான் கேள்விப்பட்ட வரையில் அந்த திருச்சி அமைச்சர் KN நேரு அந்த செயல் வீரருக்கு ஃபோன் பண்ணி, வைகோவின் மகன் எப்படியாவது கண்டிப்பாக பல லட்சம் ஓட்டுகளை வெற்றி பெற்று சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உதயசூரியனில் இல்லாமல் அந்த வெத்துப்பட்டி சின்னத்தில் நிற்க வச்சார். அதுதான் கலைஞரிடமிருந்து அவர் பெற்றிருக்கிற முதிர்ச்சி, அரசியல் பயிற்சி. நம்ம மனசில் அவர் நினச்சிருந்தா அவர் இன்றைக்கி கொடுக்குற இடத்துல இருக்கார். இன்றைக்கி இதுதான் நிலைமை. அதனால் அது அந்த அந்த வழி வந்த வாழையடி வாழ வந்தா இதுன்னு கலைஞர் என்கிட்ட இதே சோசாரை பற்றி சொன்னார். சோசார் பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. எனக்கும் ஒரு அணுக்கமான தலைவர் அவர். ஒரு முறை அவரோட சிஐடி நகரில் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ராஜாத்தி அம்மாலாம் காஃபி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கனிமொழி சகோதரியும் பக்கத்தில் போயிட்டாங்க. அந்த நித்யா உதவியாளர் அவரும் போயிட்டு கர்டன் போட்டு போயிட்டாங்க. கலைஞருக்கு கொஞ்சம் காது, ஏன்னா வயதின் முதுமை, காது லைட்டாக அதுன்னு கிட்ட வாயா அப்படின்னு சேரை பிடிச்சி இழுத்தாரு. இப்போ நினச்சாலும் கண்ணில் தண்ணி வருது. என்ன நேசிக்கிற தலைவர் அவர். என்னையா அவரை பார்த்தியா, சோசாரை பார்த்தியான்னாரு. நேற்று கூட பார்த்தேன் தலைவர். என்ன ஏன் கடைசி காலத்தில் பேரை கெடுத்துட்டார் அப்படின்னார். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது சொல்லக்கூடிய இதில் ஆஃப் த ரெக்கார்டு. இது எனக்கும் அவருக்கும் முன்னது இன்றைக்கி சோசார் இல்லை, அவர் இல்லை. மியூசிக் அகாடமிலையும் காமராஜர் ஹால்லையும் திமுகவிற்கு ஓட்டு போடாதீர்கள் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலத்தால் கோபாலபுரத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்குற தலைவர் கலைஞர், சந்திக்கிற மனிதர். உலகத்தில் எங்கேயாவது நான் நீ வரவே கூடாது, நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலத்தால் வீட்டுக்கு போவோமா? ஆட்டோவில் ஆள் அனுப்ப மாட்டான். நான் ஜென்ரலாக இருக்கிற நியாயத்தை சொல்கிறேன். 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஏனென்றால் சோவை பற்றி இவருக்கு தெரியும், கலைஞரை பற்றி அவருக்கு தெரியும். ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பண்பாடெல்லாம் இன்றைக்கி இல்லை. அப்போ கலைஞர் சொல்கிறாரு, கையை இறுக்கமாக பிடிச்சார். இப்படி பிடிச்சிட்டு, ஏன் கடைசி காலத்தில் பேரை கெடுத்துட்டார். அப்போ வாழ்ந்த சோவினுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறாரு. 50 வருஷமாக எத்தனை நாடகம் போட்டிருப்பார். ஜெயகாந்தனோடும் கண்ணதாசனும் அவரோடும் அப்போ ஆரம்பித்த அந்த அரசியல் பயணம். முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி துணிச்சலுக்கு பெயர் போனவர். அவருக்கும் சோக்கும் இருந்த அந்த நட்பு. கலைஞர்கிட்ட எதை வேணாலும் பேசலாம். அந்த அம்மாவுக்கு பிடிச்சது சின்சியாரிட்டி, உங்களுக்கு பிடிச்சது சீனியாரிட்டின்னு. அப்புறம் கொஞ்சம் 2-3 விஷயம்லாம் பேசினேன் பர்சனலாக. அதெல்லாம் எழுத முடியாது. எழுதிதான் நான் வீட்டுக்கு போக முடியாது. இப்போ பேசினா தலைவர்கிட்ட சொன்னேன், நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார், ராத்திரி ஓன் அழுவாயா அப்படின்னார். எதுக்கு ஒருத்தரை கைட்டுண்டே அழுதுன்னு இருக்குங்க. சீனியாரிட்டி 80, 90 எல்லாம் புது ரத்தம் பாய்ச்சணும் நீங்கள் தானே சொல்கிறாங்க. எல்லாம் ஜென்ரலாக பேசிட்டு, ஜென்ரலாக எதை வேணால் பேசலாம். உனக்கு என்னையா நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன், ஒரு பாசரங்கசரம் படிச்சுடுவேன். நாளைக்கு அர்த்தத்தில் ராத்திரி நான் தான் பதில் சொல்லணும். யாரையும் விட்டு கொடுக்காம. அந்த மிடாஸில் சசிகலா போயஸ் கார்டன்லேருந்து வெளியில் போன நேரம் சோசார் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. இதில் ஒரு பெரிய அரசியல் 60 வருஷம் அரசியல் தலைவர். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய நேர்மை. நான் இன்றைக்கி தான் இந்த மீட்டிங்கில் பேசுகிறதும் தலைவர் 100ஆண்டு விழாக்காக. இதை பேசலைன்னா உண்மை செத்துரும்.
உண்மை செத்துதுன்னா பொய் அதிகமாக வரும். அப்போ சொல்கிறாரு, ஏன் கடைசி காலத்தில் பேரை கற்றுக்கிறார். ஒரு மாதம் தான் இருந்தார் அந்த மிடாத்தில் டேரக்டர்னா. அது அவர் விரும்பி அதுக்கு அது டேரக்டராக அவர் ஆசைப்பட்டாருன்னா அந்த கால சூழ்நிலை, அவங்க பிரிஞ்சவங்க போனாங்க, மீண்டும் வந்தாங்க, அந்த இடைக்காலத்தில் ஏற்பட்டது. அப்போ இந்த மனிதர் மேலே அவர் வச்சிருக்கிற மரியாதை என்ன? ஏன் கடைசி காலத்தில் அவரை மாதிரி உழைக்க முடியுமா? அவரை மாதிரி பேச முடியுமா? அவரை மாதிரி ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் உழைப்பாங்க, ஒருத்தர் சிந்திப்பாங்க, ஒருத்தர் செயல்படுவாங்க, ஒருத்தர் செயல்பட வைப்பாங்க. ஏன் இவ்வளவையா என்னுடைய அன்பு நண்பர் தமிழறிவுமணியம் பழக்கருப்பையா அவ்வளோ ஒரு ரசிகர் அவருக்கு. ஆனால் அடுத்த நாள் காலத்தில் பழைய கருப்பன்னு பாக்ஸ் கட்டுவார். அதனால் அவருக்கு யார் மீதும் கிடையாது. நான் ஒரு நாள் 2009 கலைவாணர் அரங்கத்தில் தலைவரை வச்சுன்னு பேசினேன். தலைவர் முதலமைச்சராக இருக்கார், எல்லாருக்கும் பாரதியார் விருது, பாரதி விருது, அம்பேத்கர் விருது, எல்லாரும் விருதும் கொடுத்தாங்க. அன்றைக்கி அண்ணா இன்றைக்கி இல்லை, பருதி அண்ணன் தான் அன்றைக்கி அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர். 2009 ஜனவரி 15 எல்லா விருதும், எல்லா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸு, எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் இலக்கிய ஜாம்பாவான்கள், சிலம்புலி செல்லப்பன், என்டையர் மினிஸ்டர். 2009 கேபினெட் நடந்துட்டுருக்கு, தலைவர் முதலமைச்சர். அவரால் அன்றைக்கும் ஜுரம், உடம்பு முடியல, செய்தியாளர் அமைச்சர், செய்தித்துறை அமைச்சரை வச்சு விழா நடத்துங்கன்ட்டார். அவரால் மனசு கலைவாணர் ரங்கத்தில் இருக்குது, உடம்பு கோபாலபுரத்தில் இருக்குது. சாயந்தரம் வீட்டில் கீழே ரெஸ்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ வந்துட்டு அன்றைக்கி பாசுரங்கள் எல்லாம் பேசினேன், எல்லாத்தையும் சொன்னேன். நல்லா பேசினார். ஜெகத்ரட்சகனை போன்ற பாசுரங்களை எல்லாம் பாடுகிற என் அன்பு தம்பினர். அடுத்த நாள் காலத்தில் என்ன ஜெகத்ரட்சன் பார்க்கணுமே என்னடா அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட திருவாரூரை பற்றி பேசலாம், தியாகேசா மகாராஜா என்னப்பா 2 பாசுரம் சொன்னால் என்ன தமிழ்னுவார். அதுக்காக டிரான்ஸ்மிஷனில் எல்லாத்தையும் நேசிக்கப்படுகிற இந்த கட்சி இன்றைக்கி உயிர்ப்பாக இருக்குன்னா உடலினை உறுதி செய்கின்ற மாதிரி. நான் தான் சொல்கிறேனே, அந்த மைக்கை பிடிச்சின்னு சைதாப்பேட்டையில் 12 மணி வெயிலில் பேசுகிற அந்த மா சுப்பிரமணியம் தான் என் நெஞ்சில் நிற்கிறார், கண்ணில் நிற்கிறார், க்ளோஸ்அப் ஷாட்டில் வரார். ஏன்னா வியர்வி அதெல்லாம் அதை மாதிரிலாம் முடியாது. கும்பல் என்பது கூடி கலைவது, கூட்டம் என்பது கூடி நிலைப்பதுன்னார் வளம்புரிஜான். இது கும்பல் இல்லை, கலைந்து போகிற மேகங்கள் இல்லை. 75 வருஷமா இந்த கூட்டத்தை அப்படியே திரட்டி வச்சிருக்காரு. ஃபிக்ஸட் டெபாசிட். இதுக்கு எவ்வளவு வியர்வை சிந்திருக்கணும், எவ்வளவு உழைச்சிருக்கணும். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறதை விட, அவர் முதலமைச்சராக இருந்ததை விட எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதுதான் அவர் அதிகமாக பணியாற்றினார். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட அதிகாரி கோட்டன், அந்த போர் குணம், அந்த எதையும் சந்திக்கிற ஆற்றல் வர மாதிரிலாம் முடியாது. அவர் எந்த பகையும் மனசில் வச்சுட்டதே இல்லை அந்த நேரத்தில். ஆனால் முரசொலியில் பாக்ஸ் கட்டுவார், பிச்சு எடுப்பார். தமிழன் எக்ஸ்பிரஸில் காவிரி மறுக்கப்பட்ட வரலாறுன்ட்டு ரேப்பர் போட்டு விவசாயி தள்ள கை வச்சுன்னு உட்காந்துக்கிறான். நானும் திருவாரூர் பாபுவும் அவருடைய திருமணம் அழைப்பதற்காக கொடுக்க போனோம். என்னையா அப்படின்னாரு. திருவல்லிக்கணி பெரியவர் என்று சொல்லப்படுகிற சின்ன குத்தூசி அண்ணன் தான் அனுப்பிச்சார் எங்களை. அந்த ரூமில் அண்ணனோட கோபாலனோட எவ்வளோ நாள் திருவல்லிக்கணியில் அதெல்லாம் பழைய காலங்கள், சங்கதிகள், சங்கமங்கள். அப்போ போன உடனே கலைஞர் பார்க்குறாரு, என்னையா திருவாரூர் எந்த தெரு என்ன இதெல்லாம் கேட்டு அந்த ரேப்பர் அட்டை, இந்த ரேப்பரும் நல்லா இருக்குது, காலையில் வந்த ரேப்பரும் நல்லா இருக்குன்னார். காலையில் அட்டை கிழிச்சு தொங்க விட்டோம். காவிரி மறுக்கப்பட்ட வரலாறு. ஏதோ இவர் தான் போய் தண்ணியை தடுத்து நிறுத்தின மாதிரி. அது 70 வருஷமாக அவன் மழை பெஞ்சா விட்றான், இல்லைன்னா விட மாட்டேங்கிறான். காவேரி ட்ரிபியூனல் துரைமுருகன் ஒரு 1000 அறிக்கை விட்டுருப்பார், கர்நாடகாவில் ஒரு 1000 அறிக்கை விட்டுருக்கும். மழை பெஞ்சா ஒகேனக்கல் வழியாக தண்ணி வருது. இதுதான் உண்மை. ஆனால் ஒரு முதலமைச்சர் அன்றைக்கி வந்திருக்கிறது புக்கு. நீங்கள் அந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்லி சோசார் அடுத்த நாள் பார்க்க முடியுமா? சோசார் பார்க்க ஆசைப்பட்டால் கூட அந்த தலைவன் பார்ப்பானா? தன் மீது இருக்கிற நம்பிக்கை, தன் இயக்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை, தன் தொண்டர்களின் மீது இருக்கிற நம்பிக்கை, வருகிற தலைவன் மீது இருக்கிற நேர்மை, இதெல்லாம் தான் இன்றைய அரசியல்வாதிகள், இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்களெல்லாம் தனி மனித வெறுப்புகளை விட்டு சித்தாந்தம் நிறையா இருக்கணும். நான் சிந்திக்கிற மாதிரியே மணி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை, அண்ணன் கோபால் சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் எதுக்கு தனித்தனி உடம்பு, தனித்தனி தாய் தகப்பன் எல்லாம்? ஆனால் ஒரு மையப்புள்ளியில் நின்று ஒரு நாட்டின் நலன் கருதி சிந்திக்கணும். ஒரு தெரியாத கலைஞர் பாரு கருணாநிதி அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் யார் அப்படி பேசுகிற, எனக்கும் தலைவர் அவர் அப்படின்னார். இதெல்லாம் நடந்த வரலாறு, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இன்னும் 3 பேர் பேசணும். நான் நிறைய நேரம் பேச விரும்பலை. ஒரு அற்புதமான உழைக்கிற
உழைத்து இந்த கட்சி என்ற அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்கிற எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சிந்தனையாற்றல் ஒரு கலைஞர் வந்து ஒரு சிற்பம் மாதிரி, சிற்பி செதுக்கிற சிற்பம் மாதிரி. கலைஞர்கிட்டேருந்து மணி சொன்னார நிறைய கற்றுக்கணும், உழைப்பை கற்றுக்கணும், தோல்வியை கண்டு துவளாமையை கற்றுக்கணும், எதிரிகள் இருந்தாலும் அவனை நேசிக்கிற ஆற்றல் கற்றுக்கணும். அவரை மாதிரிலாம் உழைய முடியாது. வாலி சொல்லுவார், வாலி அண்ணா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கார், உடம்பு சரியில்லை. கலைஞர் ஆற்காடு வீராசாமி அவர்களை அனுப்பிச்சிட்டு போய் பார்த்துட்டு பர்சனல் செல் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு எப்போயாவது ஏதாவதுன்னா யார்ட்டையும் கேட்கணும், நான் ஏன்ட்ட கேளுங்க அப்படின்னார். வைரமுத்து மாதிரி டெய்லி போகிறவர் இல்லை, அந்த அளவுக்கு நட்பு கிடையாது, காலையில் பேசுகிறவர் இல்லை. எங்கேயாவது பட்டிமன்றம்னா அறிவாலயம் வருவார் அண்ணா, வாலி அண்ணா. ஆனால் அந்த தமிழை இத்தனைக்கும் படகோட்டியிலேருந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாலி அண்ணனுடைய பாட்டு ஒரு முக்கிய காரணம், ஒரு தூண். அதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ட்ராக் ரெக்கார்டு. ஆனால் யாருக்கு இருந்தார்? தமிழறிவு மணியன் பாரதியார் வருது, அவருக்கு கூட்டு கொடுத்தார், அவர் வீடு தங்கறதுக்கு கொடுத்தார். அற்புதமான மனிதர், தூய்மையானவர் அவர் தமிழறிவு. ஆனால் இவர் நம்மளை திட்டினாரு, இவர் நம்மளை விமர்சித்தார், அது அரசியல்லையும் பார்த்ததில்லை, ஆன்மீகத்திலையும் பார்த்ததில்லை, எழுத்துலையும் பார்த்ததில்லை, தனி நம்பர்லையும் பார்த்ததில்லை. ஒரு அற்புதமான தலைவன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை, ஒரு யுக புருஷன் கலைஞர். என்கிட்ட நேற்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 2 நாள் முன்னாடி அமாவாசை தர்ப்பணம் முடிச்சுட்டு ஒருத்தர் என்ன தனியாக ஒதுக்கினார். இப்படி ஒதுக்கின்னு போனார், தள்ளின்னு போனார். என்னென்னு, நீங்கள் நல்லா பேசுகிறேங்க, யூடியூப் பாசுரங்கள், ஆன்மீகம், அரசியல் எல்லாம் பேசுகிறேங்க, சினிமா நடிக்கிறேங்க, பார்க்குறேன். இந்த கலைஞரை ரொம்ப பாராட்டுறங்களே, அவர் எப்படி அப்படின்னாரு. அவருக்கு ஒரு சந்தேகம். அவரும் ஒரு ஐயர், கேட்டது நான் ஐயர். நான் சொன்னேன், ஒரே பதில் சொன்னேன், பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. மிக அற்புதமான தெரிவு. காலம் தமிழுக்கு கொடுத்தாய் டாக்டர் கலைஞர். நன்றி, வணக்கம்.